தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு நினைத்து கூட பார்க்க முடியாத காட்சிகள் எல்லாம் அரங்கேறிட்டு இருக்கு சார். ஓபிஎஸ் இப்படி ஒரு முடிவை எடுப்பாரு அப்படின்ட்டு நீங்க ஏதாவது ஏடிஎம்கேவில் இருக்கக்கூடியவர்கள் யோசிச்சு வச்சிருந்தீங்களா சார்? அதாவது அதிமுக தொண்டர்களுக்கு இதுதான் உண்மையான தீபாவளி பொங்கலை போல ஒரு பண்டிகை கொண்டாடுகின்ற அந்த மனநிலைக்கு ஒவ்வொரு தொண்டனும் ஆட்பட்டு இருக்கிறார். சரி, ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டு இருக்கிறது. அதிமுகவை சூழ்ந்திருக்கிற ஒரு சதி, ஒரு தீமை இங்க இருந்து விலகி இருக்கிறதுன்னு தான் நான் பார்க்க முடியுது. அதிமுகல யாரும் தனிநபரை வைத்து அதிமுக வாக்குகளை திசை மாற்றி விடலாம் என்ற கணக்கு எப்பயுமே பொருந்தாது. 96ல பெரிய குளத்துல நகராட்சி தலைவரா அதிமுக வாழ்க்கையை துவங்கிய அண்ணன் ஓபிஎஸ் தொடர்ந்து பல்வேறு பதவிகள், ஐயா நெறியாளர் குறிப்பிட்ட மாதிரி எத்தனையோ பதவிகளை வச்சவர், கட்சியோட பொருளாளராக இருந்தவர், பொதுச் செயலாளர், எல்லா வகைகளிலையும் அரசு பதவிகள்லாம் அனுபவிச்சவர். அப்ப அனுபவிச்சு இந்த இயக்கத்தை மிக பெரிய அளவுல பயன்படுத்திக்கிட்டு தனக்கு அதிகாரம் வேண்டும், தனக்கு அந்த பதவி வேண்டுங்கிற அந்த ஒற்றை காரணத்திற்காக அதிமுகவை ஆட்டி படைத்தவர். பல்வேறு ரவுடி கும்பல்களை வைத்து அதிமுக அலுவலகத்தை சூறையாடி வழக்காடு மன்றத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி எவ்வளவோ பிரச்சனைகள், அந்த பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு அதற்கு பிறகு சார் கேக்குதுங்களா? கேக்குது சார், நீங்க பேசலாம் சார். சார் அதற்கு பிறகு நீதிமன்றத்துக்கு போனதெல்லாம் போக கடைசியா 11/7/22 பொதுக்குழு இவருடைய அட்டகாசத்தை தாங்க முடியாம பொதுக்குழுவும் கட்சியும் இவர் மேல் நடவடிக்கை எடுத்து நீக்கணும். அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்டதற்கு பிறகு அவர் தனி நபர், ஒரு சாதாரண நபர், அவ்வளவுதான். அதிமுக இதை பார்த்துட்டு பெரிய அளவுல இதுக்கு பாதிப்பு ஏற்படுன்ற கணக்கெல்லாம் அதிமுக கிடையாது. தொல்லை விட்டது, துயரம் விட்டது. மிகப்பெரிய ஒரு அதிமுக தொண்டர்களுக்கு பிடித்த ஒரு சனி நீங்கி இருக்கிறதுங்கிறது தான் அதிமுக தொண்டரோட பார்வை. ஏங்க இது யாராவது செய்வாங்களா? அதிமுக பல்வேறு பதவிகளை வைத்த ஒருத்தர் அதிமுகவை வச்சு பல்வேறு சொத்து சுகங்களை சேர்த்து திமுக பல்வேறு வழக்கு போட்டுட்டாங்க சார், நிறைய சொத்து குவிப்பு வழக்கு. இதே முதலமைச்சர் சொன்னா அது உயர்நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு வந்துருச்சு, அதனால அவர் பதவி விலகணும்னு இதே முதலமைச்சர் சொன்னாரு. தர்மயுத்த புகழ் ஓபிஎஸ் என்ன சொன்னாரு? இது அதிகார போட்டிக்காக தர்மயுத்தம் நடத்துறாருன்னு தான் சொன்னாரு முதலமைச்சர். அதான் சொன்னாரு. இன்னைக்கு இந்த வாஷிங் மிஷின் சொல்லுவாங்க இல்லையா, அதிமுக இருக்கிற குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, செந்தில் பாலாஜி முதற்கொண்டு குற்றச்சாட்டு சொன்னவங்க திமுகவுக்கு போனவங்க புனிதர் ஆயிடுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு வாக்குகள் ஒரு வட்டார தலைவர் மாதிரி அவரை நினைச்சிட்டு இவர் வந்துட்டா வாக்குகள்லாம் திமுகவுக்கு வந்துருன்ற ஒரு தப்பு கணக்க திமுக போட்டிருக்குது. அதிமுக இவரை கிஞ்சிட்டு கவலைப்படலை. எப்ப கட்சியை விட்டு நீக்கி நடவடிக்கை கழக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் தலைமையில் பொதுக்குழு நிர்வாக குழு கட்சி தலைமை என்னைக்கு நீக்கினுச்சோ அதுல இருந்து இவருக்கும் அதிமுகவுக்கு சம்பந்தம் இல்லை. அதனால அதிமுக வைத்து அறுவடை செய்தவர், பல கோடி சம்பாதிச்சவரு, இன்னைக்கு திமுகவுக்கு போனதுக்கு பிறகு அவருடைய அரசியல் சூனியம் தான் இது. இது அதிமுகவுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாதுங்கிறதுல அதிமுக தெளிவா இருக்குது. சரி 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 சார், அதாவது அவர் தனியாக சுயேட்சையாக அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நின்ற போது கூட மிக கணிசமான வாக்குகளை எல்லாம் திரு ஓபிஎஸ் வாங்கினார். உங்களுக்கு தெரியும், ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியாகவும் அவர் முன்னிலைப்படுத்தப்படுகிறார். இவர் இல்லைன்னா இங்கே ஓட்டு கொஞ்சம் ஏடிஎம்கே தோத்து போகும், ஏடிஎம்கே வெற்றி பெற முடியாது, இப்படி எல்லாமும் பேசிட்டு இருந்தாங்க ஏடிஎம்கேனுடைய தொண்டர்கள் பல பேர். இன்னைக்கு அந்த நிலைமை மாறி இருக்குங்களா சார்? சார், ஒரு தனி நபரனுடைய வாக்குகளால் அதிமுக வாக்குகள் என்னைக்கும் சிதறாது சார். நீங்க 21க்கு பிறகு பாருங்க, எத்தனையோ பிரிவுகள்லாம் சொன்னாங்க, ஊடகத்துல எல்லாம் பேசணும், அவர் போயிட்டாரு இவர் போயிட்டாரு கட்சி போயிருச்சு, எவ்வளவோ சொன்னாங்க, ஆர்வம்லாம் சொன்னாங்க, மரத்தடி ஜோசியர்கள் மாமுனிகள்லாம் நிறைய சொன்னாங்க அதிமுக போச்சுன்னாங்க. சரி சார், ஐயா எடப்பாடியாருடைய தலைமையில அதிமுக தொண்டர்களை வலுப்படுத்தி வாக்குகள்ல எந்த சரிவு ஏற்படாம, அதாவது இவங்க சொல்லுவாங்க தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அது பூரா ஏமாற்று வேலை, திமுகவுடைய தேர்தல் யுக்தி தந்திரம். அதனால இவங்க
குறைந்தபட்ச வாக்குகள்ல வந்து திமுக ஆட்சி அமைச்சது கடந்த தேர்தல் எல்லாம் பார்த்திருக்கோம். ஓகே. ஆனா இது 26 சட்டப்பேரவை தேர்தல்ல நீங்க என்ன பண்ணாலும், என்ன மாயாஜாலம் மந்திர வித்தை காமிச்சாலும் அதிமுகவை அதிமுக வெற்றி மக்களுடைய வெற்றி. இந்த துயரத்துல சொல்லனா, துயரத்துல விலைவாசி துயரத்துல இருக்கிற தமிழக மக்கள் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதுதான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. அதிமுக தான் இன்றைக்கு ஒரு மாற்று வழி. வெயிலின் அருமை நிழலில் தெரிகின்ற மாதிரி அதிமுகவுடைய வெற்றியை மக்கள் நிச்சயமா கொண்டாட போறாங்க. திமுக ஒரு மிகுந்த ஏமாற்றத்தை சந்திக்க போறாங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. அதிமுக இருந்து நீங்க ஆட்களை கொண்டு வந்து வச்சுட்டா அதனால அதிமுக வெற்றியை தடுத்துடலான்ற பகல் கனவு திமுகவுக்கு நிச்சயமா கை கொடுக்காதுங்கிறதா யதார்த்தம். ஓகே சார், ஓகே 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 பேசலாம்.